மூச்சு பயிற்சி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நாடி சுத்தி இப்போ காலையில் பண்ணுறீங்கன்னா வலது நாசியில் பண்ணணும். இது வந்து சூரியன். ஈவினிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இடது நாசியில் பண்ணணும். இது வந்து சந்திரன். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, ஹீட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இடது நாசியில் தான் பண்ணணும். அதாவது அப்போ உங்கள் உடம்பு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் ப்ராசஸை கொண்டு வரும். இல்லை உங்கள் உடம்பு ரொம்ப கோல்டாக இருக்குது, வாதம் அந்த ரிலேட்டடாக இருக்குன்னா நீங்கள் வந்து வலது நாசியில் பண்ணணும். ஓகே, இப்போ காமனாக பண்ணுறோன்னாக்கா காலையில் என்ன பண்ணுவோம், வலது நாசியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது பாருங்கள், இடது கையை சின்முத்ரா வச்சுக்கோங்க, வலது கையை உங்களோட ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்கிட்டு இந்த கை பெருவிரலால் வலது நாசியை இது பிளாக் பண்ணும், மோதிர விரலும் சுண்டு விரலால் இடது நாசி பிளாக் பண்ணும். இப்போ நம்ம காலையில் பண்ணுறதுனால இடது நாசியை பிளாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வழியாக மூச்சிடுங்க. இழுத்து வலது நாசி வழியாக விடணும். இது எப்படி இழுத்து விடணும்னா, நம்ம சாதாரணமாக விடுற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ சாதாரணமாக மூச்சு இழுத்து விடுற மாதிரி பண்ணக்கூடாது. இழுக்கும் போது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். விடும்போது போகிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மூச்சு தங்கி போகணும். அப்போ தான் பிராணாயாமானும் போது இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். இது வந்து பேசிக் பிராணாயாமம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ மாற்றிட்டு இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விடணும். இது வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா நாடி சுத்தின்னு சொல்லுவோம். எதுக்காக பண்ணுறோம்? இது வந்து உடம்புல வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணும். அதே மாதிரி மூளைக்கு ஆக்சிஜனை கொண்டு போகும். அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த லேசினஸ் இருக்கும் இல்லைங்களா, சோம்பேறித்தனம், அந்த மூளைக்கு அந்த ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி உடம்ப சுறுசுறுப்பாக்கும். மூளை சுறுசுறுப்பாயிடுச்சுனாலே விஷன் வந்து அந்த பிளர்னஸ் இருக்காது, கிளியரா இருக்கும். அப்போ விடும்போது லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதோட அந்த சின்ன சின்ன பேக் வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து ஃபில் ஆகும்.